ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். வெல்கம் டு மிஸ்டர் பே பிரேக்கர் சேனல். இப்போ வந்து நம்ம எல்லா ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். பாய் கைஸ். ஓகே கைஸ், நம்ம அப்படியே ப்ரோக்ராம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறோம். இப்போ வந்து இதுக்கு மேலே என்னென்ன சுவாரஸ்யமாக இருக்குதுன்றதெல்லாம், என்னென்ன நடந்ததுன்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏரியாவே வந்து வேறு லெவலில் இருக்குது. இங்கே கீழே பாருங்கள், சாமந்தி பூ தோட்டம் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக எல்லோ இஷாக வேறு லெவலில் இருக்குது இந்த சைடில். இது எல்லாமே வந்து நர்சரி, இது எல்லாமே வந்து பூக்கள் நர்சரி. நேற்று சொன்ன மாதிரியே தான். நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வரும்போது வந்த ரூட்டே தான் இது. நம்ம இங்கே வந்ததுலேருந்து என்னென்ன நடந்ததுன்னா, ஃபஸ்ட்டு வந்து வெட்டிங்கு ஈவினிங் வந்து இது லவ் மேரேஜ்ன்றதுனால ஃபஸ்ட்டு ஈவினிங்கில் வந்து இந்த இதெல்லாம் கிடையாது, நிச்சயம் அதெல்லாம் இல்லை. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரிசப்ஷன்லாம் மார்னிங்கில் தான் வச்சாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு சின்னதாக ஒரு மாஸ் வச்சு அதுக்குள்ள வந்து ரிங்கு மட்டும் போட்டு நைட் மாஸ் முடிச்சிட்டாங்க. அப்புறமா வந்து ஃபோட்டோ ஷூட் நடந்துச்சு. நைட் என்னால் வந்து வீடியோஸ் கவர் பண்ண முடியல, ஏன்னா நைட்டில் வந்து கோப்ரோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. ரெண்டாவது என்னென்னா, நான் சோனி எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன் நான் கொண்டு வர்றதுக்கு. கொஞ்சம் அறிகுறியாக கிளம்புனதுனால வந்து என்னால் கிளியராக இது பண்ண முடியல. நைட்டு வந்து இந்த பூத்தோட்டத்துக்கெல்லாம் வந்து லைட் போட்டிருந்தாங்க, சாமந்திக்கெல்லாம். அதெல்லாம் உண்மையாலுமே செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் விஷுவலாக எடுக்க முடியல. இந்த சைடில் எப்போனா வந்தீங்கன்னா அது இந்த ரோட்லேருந்தே நீங்கள் பார்க்கலாம், ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்து போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒசூர் டு கிருஷ்ணகிரிலேருந்து விக்கியை ட்ராப் பண்ணுறதுக்காக திருப்பத்தூர், அப்புறமா தான் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். விநாயகரை கரைக்கிறதுக்காக வந்துட்டுருக்குறாங்க கூட்டம். ஓ, வெளுவெளுன்று வெளுத்து கொண்டிருக்கிறார். வா வா வா. இங்கெல்லாம் கூட்டம் கம்மி. உள்ளே 2 இடத்துல பார்த்தோம், வேற லெவல் கூட்டம். ரோடே பிளாக் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்படியே பொறுமையாக அடிச்சுன்னு வந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது அந்த சைடில் போனால் அப்படின்ட்டு நாம் கொஞ்சம் ரோடு மோசமாக இருக்கிற சைட்லேயே வந்துட்டோம். இது வந்து மலைக்கோட்டை ரோடு. நம்ம வரும்போது சொல்லியிருப்போம். இப்போது அந்த ரோட்டில் போகும்போது வரல, இப்போ தான் வரோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒரு விநாயகரை வந்து கரைக்கிறதுக்கு கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்க, எல்லாரையும் கொண்டு வந்துட்டுக்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம வந்து பைபாஸ்க்கு வந்தாச்சு. பைபாஸ்க்கு வந்த உடனே ஒரு லாரி பஞ்சர் சவுண்டு புஷ்ன்னு அடிக்குது. லாரி பஞ்சர் ஆகும் போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா ரிம்மெல்லாம் ஒவ்வொரு டைம் வந்து இது நிற்காது, புட்டிங்கின்னு வந்துடும், வெளியில் தூக்கி அடிச்சிடும். ஸோ இல்லைனா டயர் கூட பிச்சுன்னு வந்து மேலே விடும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான் லாரி ஓட்டுறவங்களுக்கெல்லாம். ஸோ பேட் ஸ்மெல் அடிக்குது இந்த ஏரியா. நான் இன்னொரு இடத்துக்கு வந்து பேசுகிறேன், என்னால் வந்து சரியாக ஸ்மெல் பண்ண முடியல, சாரி ப்ரீத் பண்ண முடியல. மிகப்பெரிய ஒரு சர்வரில் வந்து நம்ம இறங்கிட்டுருக்குறோம், ஒரு பள்ளமான ஏரியா. ஸோ வண்டி வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போயின்னு இருக்குது. நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கல, அது பாட்டு போயின்னு இருக்குது. ஆக்சிலேட்டர் கொடுக்கும் போது எப்படி இருக்குதுன்றத காட்டுறோம் பாருங்கள். இது வரையும் நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கல, இப்போ தான் ஆக்சிலேட்டரே கொடுக்குறேன். ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது வண்டி வந்து ஸ்லோ ஆகுது, ஆக்சிலேட்டர் கொடுக்காத போது வண்டி நல்ல பிக்கப் ஆகுது. என்னவா இருக்கும்? ரோட்டில் நாம் மட்டும் சோலோ போனால் எப்படி இருக்கும், அதை வந்து ஒரு கொஞ்ச நேரம் அனுபவித்தேன். சூப்பராக இருந்தது. அப்படியே நட்டூர் ரோட்டில் அப்படியே சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணின்னு வந்தோம். நம்ம கிட்டத்தட்ட வந்து சூளகிரி வந்துட்டோம். இந்த மாதிரி நடு ரோட்டில் வந்து அப்படியே சோலோவாக போகிறதுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுங்களா. நிறையா ரைட் பண்ணுங்கள்.
நிறைய இடம் சுற்றி பாருங்கள். ஸோ சேஃப்டியாக ரைட் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க, ரைடை என்ஜாய் பண்ணுங்கள். புது ரோடு, புது இடம், சூளகிரி தான். இந்த வியூ எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே ஸ்லோப்பாக இறங்கி அப்படியே நல்லா இருக்குது. பேபி என்னடா வெளிச்சத்துலேருந்து இருட்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. அப்படியே நிறைய இடத்துல ஸ்டே பண்ணி வந்தோம். ஏன்னா நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, அதனால் அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ரெஸ்ட் மீன்ஸ் அப்படியே அங்கங்கே டீ கடையில் போட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தான் வந்தோம். ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தோம் ரைடு. ஏன்னா நம்ம ரைடு வந்து ஃபாஸ்ட்டாக போய் நம்ம ஒன்றும் போகிறதில்ல, ஃபாஸ்ட்டாக போய் நம்ம ஒன்றும் கிளிக்க போகிறதில்ல. ஸோ ரைடே வந்து என்ஜாய் பண்ண போகிறது தான். போகிற ரூட்டு, டிரைவிங், இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ண போகிற வேண்டிய விஷயம். ஸோ ஃபாஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு பிளேஸுக்கு போயிட்டோம்னா அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்காது, அவ்வளோதான். ஃபாஸ்ட்டாக போகலாம், அது எப்போனா ஒரு டைம் போனால் பரவாயில்ல. எப்பயுமே ஃபாஸ்ட்டாகவே போயிருந்தால் அது செட் ஆகாது. ஸோ அப்படியே அங்கங்கே டீ பிரேக் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு, இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 7:20 ஆகுது. ஏன்னா நம்ம ஸ்லோவாக தான் வந்தோம் இல்லையா, அதனால் அப்படியே பொறுமையாக உருட்டிக்கிட்டு அப்படியே வரோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போக இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னா, இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 25 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணி போக வேண்டியது தான். வானத்தில் வந்து பெரிய பெரிய மின்னலாக வெட்டுது. ஒருவேளை வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஹெவியாக ரெயின் வருமானு தெரில. இப்போ கூட வந்தது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. நம்ம கோப்ரோ அந்த அளவுக்கு வந்து ஷட்டர் ஸ்பீட் இருக்குதான்னு தெரில, கேப்சர் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ ஒரே செகண்டு தான் அப்படி பளிச்சுன்னு அடிக்குது, பெரிய பெரிய மின்னலாக வெட்டுது. கரெக்டாக நம்மளுக்கு நேர் ஆப்போசிட்டில் அடிக்குது. ஸோ மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும்னு நினைக்கிறேன். மழை வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ரெயின் கோட் போட்டுக்கலாம். இருந்தாலும் மழை இல்லாமல் போய் சேர்ந்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த டைமில் கொஞ்சம் கசகசன்னு போய் சேர வேணாம் அப்படின்னு வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி ஓட்டினா ஒரு 10 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம். பார்ப்போம், மைண்டு பொறுத்து. எனக்கு மழையோட இந்த கிளைமேட் நல்லா இருக்குது. அப்படியே தனியாக இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோன்னா வச்சுக்கோங்களேன். 5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோன்னா ரோட்டில் ஒரே ஒரு வண்டி வராது, போகாது. நாம் மட்டும் தனியாக இருட்டில் அப்படியே சூப்பராக இருக்கும். அது வந்து நான் டெய்லியுமே ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட ஹெட்செட் இல்லை, அப்படியே பாட்டு போட்டு அப்படியே டெய்லியும் ஃபீல் பண்ணுவேன். அப்படியே தனியாக இருட்டாக இருக்கும், ஒரே லைட்டு கிடையாது, அப்படியே ரோடு அப்படியே தனியாக பொறுமையாக போயின்னு இருக்கும் பாட்டு கேட்டு. சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலு. பார்ப்போம். நம்ம நினச்ச மாதிரியே ஹெவி ரெயின் பேஞ்சிச்சு. நம்ம வந்து ரெயின் கோட் போடல, ஏன்னா பேகு வச்சு போட்டு பார்த்தா பேக்கை வந்து வெளியே வர மாதிரி தான் வந்தது. பேக் நனைஞ்சிருச்சுன்னா உள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் நனைஞ்சிரும். அதனால் வந்து ஓரம் கட்டி நிறுத்திட்டோம். வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் நிறுத்தினதே வந்து லைட்டே இல்லாத ஏரியா தான். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்னா இல்லைங்களா, ஒரு 5 கிலோமீட்டரை தாண்டிட்டா ரோட்டில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், யாருமே வர மாட்டாங்க. ஃபுல் டார்க்கில் அப்படியே தனியாக போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே ஸ்மூத்தாக தனியாக போகிற மாதிரி தான். இதோ வண்டி வருது அப்படின்லாம் கேட்காதீங்க. எதனா ஒரு வண்டி வரும், வண்டி வராமலாம் இருக்காது. எதனா ஒரு வண்டி ரொம்ப ரேராக தான் வரும். ஃபுல் டார்க் ரோடு, அப்படியே தனியாக நாம் பாட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கோப்ரோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. இந்த மாதிரி யாருன்னா
தனியாக நைட்டில் வந்து பைக் ஓட்டும் போகிறத என்ஜாய் பண்ணுவீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. நம்ம வீடியோ கீழே வீடியோ நல்லா போடு, நல்லா இருந்தால் நாங்களே கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அரை குறையாக போடுவேன், அரை குறையாக போடுறேன்னாவது திட்டுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த பக்கம் வெட்டுன்னு வெட்டுது மின்னல், என்னவாக இருக்கும். இப்போ தான் மழை ஓஞ்சிச்சு, இங்கெல்லாம் மழை வர காணும். ஓகே கைஸ், அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஏரியா பக்கத்துலேயும் சரியான மழை தான். திரும்பவும் ஓரம் கட்டி நின்று அந்த மலையை கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு திரும்பவும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருக்கிறோம். அங்கங்கே ஸ்டாப் பண்ணி தான் போகிறோம். ஏன்னா பேக்கில் வந்து பேட்ரி, அப்புறமா வந்து சார்ஜர் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் மலையில் நனைஞ்சிரும், கன்ஃபார்ம் நனைஞ்சிருச்சுன்னா போச்சு. நம்ம எதனா சார்ஜ் போட்டோம்னா கூட அதில் இருக்கிற தண்ணினாலே காலி ஆகிடும். அதுதான். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோவை வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த லைக்கு ஷேரெல்லாம் கொஞ்சம் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லெஃப்ட் எடுத்தால் நம்ம வீடு தான். நம்ம ஏரியா ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம வண்டி ரோட்டில் வந்ததுனால ஒன்றும் தெரில. நம்ம ஏரியாக்குள்ளே போகும்போது ஒரே தண்ணியாக இருக்குது. நம்ம ஃபுல் சேர் ஆகிட்டு இருக்கோம். சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.